மிக நீண்ட நாட்கள் கழித்து நம்மளுடைய மகநூல் நண்பர்களுடன் ஒரு சந்திப்பு. நான் திருமந்திரம் படிச்சுட்டு இருக்கும்போது என் கண்ணுக்கு ஒரு பாடல் இடம்பெற்றுச்சு. என்ன அப்படின்னா, பாமணிந்த பரமேஸ்வரனுக்கே கவசமா ஒண்ணு இருக்குது அப்படின்ட்டு திருமூலர் சொல்லியிருந்தார். எனக்கு ஒரே சந்தேகம், என்னடா இது, கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி என்று இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கே ஒரு கவசமா அப்படின்னு நினைச்சிட்டு திரும்பி அந்த பாடலை படிச்சேன். அப்போ வந்து அதுல சொல்லியிருக்காங்க, கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரை யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லியிருக்கும் போது, பரமேஸ்வரன், பாம்பணிந்த பரமேஸ்வரன் தன்னுடைய கவசமாக அந்த விபூதி அணிஞ்சிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட விபூதியை யாரு மங்காமல், கொஞ்சம் கூட ஒளி குன்றாமல் யார் தினமும் அணிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்க கிட்ட தங்கா வினைகளும் எந்தவித பாவங்களும் சேராம அந்த மாலும் அயனும் அறியாத மகாதேவனுடைய சரணார விந்தங்களை அவர்கள் பற்றுவார்கள் அப்படின்னு திருமூலர் சொல்றார். ஆகையினால் திருமூலர் சொன்ன வாக்க நாமளும் பின்பற்றி மாலும் அயனும் அறியாத மகாதேவனுடைய பாதங்களை நாமும் பற்றுவோம்.